இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறது என்றால் அது உலகம் முழுக்க ஒரு பெரிய எதிரொலியை ஏற்படுத்தும். உலகத்தோடைய ஃபினான்ஷியல் சிஸ்டத்தையே மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக, அந்த நிகழ்வுக்கான ஒரு என்ன சொல்றது அடிக்கோலாக இந்த நிகழ்வை அச்சாரமா இதை எடுத்துக்கலாம். ட்ரம்ப் கோல்டு காயின்னு சொல்லிட்டு புதுசாக முகம் அதெல்லாம் வேற, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அது வேற, அதை விட்டுருங்க, அதுக்குள்ள போகாதீங்க. இந்த கையெழுத்து போடுறாங்கன்னு இருக்காங்கல்ல, இதுதான் பந்தக்கால். அது உள்ள அப்படி என்னதான் சார் கொஞ்சம் சரி. இப்போ இந்த நோட்டு ட்ரம்போட, நான் சும்மா ஜென்ரலாக 2-3 கொஸ்டின் மாத்திரம் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெகுலேட். அதுக்கப்புறமா நான் ஒரு பயத்தை உண்டு பண்ணுவது என்னுடைய எண்ணம் அல்ல, அதையும் நான் சொல்லிடுறேன். ஆனால் 2-3 கேள்விகள் இருக்கு. இப்போ இந்த ரூபா நோட்டில், இந்த டாலர் அந்த நோட்டில் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க. எவ்வளோ ரூபா எவ்வளோ டாலர் நீங்கள் இதில் அடிக்க போறீங்க? இந்த கையெழுத்து போட்ட டாலர் எவ்வளோ அடிக்க போறீங்க? ஏன்னா நீங்கள் $2 ட்ரில்லியன் அடிச்சது, அதாவது கோவிடுக்கு அப்புறமா, கோவிட் வந்ததுக்கு அப்புறமா $2 ட்ரில்லியன் அளவுக்கு அடிச்சாங்க.